ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல ஒரு 25 கொஸ்டின் பார்த்திருந்தோம். ஸோ, இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைனிங் 25 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ, இதுல என்னென்ன வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எது எது தனித்தனியா நோட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஸோ, அதே மாதிரி இந்த இதையுமே நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. ஓகேவா? வீடியோஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம். ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது? ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது? இதுல நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்ட் எது அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார். செகண்ட் ஒன், ஒரே கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டார். தேர்ட் ஒன், பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார். ஸோ 3 இது குடுத்திருக்காங்க. ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ இதுல எதுப்பா கரெக்ட்? புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார். இது கரெக்ட் தான். ஒரே கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டார். ஸோ இதுவுமே கரெக்ட் தான். பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார். ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஸோ இந்த 3மே வந்து கரெக்டான சென்டென்ஸ் தான். ஸோ ஆன்சர் பார்த்துருவோமா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுல செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார்? வாரிசுரிமை போரில் முகமது ஹவானுக்கு உதவி செய்தவர் யார்? இதான் வந்து கொஸ்டின் நமக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். கபிலேஸ்வர் கஜபதி, ஆப்ஷன் பி கம்பீர், ஆப்ஷன் சி புருஷோத்தம் கஜபதி, ஆப்ஷன் டி மாலிக் கசன். ஸோ இதில் வாரிசுரிமை போரில் முகமது ஹவானுக்கு உதவி செஞ்சவர் யாரு? ஆப்ஷன் சி புருஷோத்தம் கஜபதி. ஸோ ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கால வரிசைப்படுத்துக. ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். கால வரிசைப்படுத்துக அப்படின்றது எல்லாமே தனித்தனியாக நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஸ்டோரி போட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஸோ இதில் கால வரிசைப்படுத்துக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கோக்ரா போர், செகண்ட் ஒன் ஷவுஷா போர், தேர்ட் ஒன் கான்வா போர், ஃபோர்த் ஒன் முதலாம் பாணிபட் போர். ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது அப்படின்னா முதலாம் பாணிபட் போர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கான்வா போர், இதான் ரெண்டாவது. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட், இதான் ரெண்டாவது. ஸோ மூணாவது வந்து கோக்ரா போர், ஃபோர்த் ஒன் சவுஷா போர். ஸோ இதான் வந்து கரெக்ட். ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த்தில் 2 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். தேர்டுமே 2 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் என்னது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகின்றது என்று கூறியவர் யார்? பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகின்றது. அதை சொன்னது யாரு? ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டர், ஆப்ஷன் பி வராகி மிஹிரர், ஆப்ஷன் சி பாணினி, ஆப்ஷன் டி நாகார்ஜுனர். ஸோ இதில் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகிறது. இதை சொன்னது யாரு? ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் எது? கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ சுர்கோடாடா, ஆப்ஷன் பி லோதல், ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ, ஆப்ஷன் டி ஹரப்பா. ஸோ இதில் கல்கோட்டை இடிபாடுகளோடு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிந்து சமவெளி நாகரிக நகரம் இது. ஆப்ஷன் ஏ சுர்கோடாடா.
ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வளிமண்டலம் பூமிக்கு நெருக்கமான கீழ் அடுக்குகளில் ஒப்பீட்டளவில் சீரான கலவையை கொண்ட வாயு கலவையை கொண்டுள்ளது. சராசரியாக தூய வறண்ட காற்றில் முக்கியமாக நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்கள், அதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஆர்கான், CO2, H2, He, O3 இதெல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியான கலவை அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளிமண்டலம் பூமிக்கு நெருக்கமான கீழ் அடுக்குகளில் ஒப்பீட்டளவில் சீரான கலவையை கொண்டுள்ள வாயு கலவையை கொண்டிருக்கு. சராசரியா பார்த்தோம்னா தூய வறண்ட காற்றுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதர வாயுக்கள் இருக்கு. ஸோ இது எத்தனை பெர்சன்டேஜ் கரெக்டா இருக்கு அப்படின்றது தான் நம்மகிட்ட கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன? இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? இதுல நைட்ரஜன் 78% என்ன செய்து இருக்கு, ஆக்சிஜன் 21%, இதர வாயுக்கள் 1% இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதில் வந்து என்னென்ன இருக்கு, நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, இதர வாயுக்கள் வந்து 1% இருக்கு தூய வறண்ட காற்றுல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர் வேதியியல் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்பது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. உயிர் வேதியியல் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்பது. ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். நீரில் உள்ள வேதிப்பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்ய தேவைப்படும் ஆக்சிஜனின் அளவு. ஆப்ஷன் பி, நீரில் உள்ள பாக்டீரியாக்களின் அளவு. ஆப்ஷன் சி, நீரில் உள்ள கரிம பொருட்களை சிதைவுறச் செய்ய தேவைப்படும் ஆக்சிஜனின் அளவு. ஆப்ஷன் டி, நீரில் உள்ள கரிம பொருட்களை சிதைவுறச் செய்ய பாக்டீரியாவுக்கு தேவைப்படும் ஆக்சிஜனின் அளவு குறிப்பிட்ட நேரம் மற்றும் வெப்பத்தில். இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்துருவோம். அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வயர்ட் ஃபார் பாக்டீரியா டு டீகம்போஸ் ஆர்கானிக் மேட்டர் இன் வாட்டர் சாம்பிள்ஸ் இன் ஃபிக்ஸ்டு டைம் அண்ட் டெம்பரேச்சர். நிலையான நேரம் மற்றும் வெப்பநிலையில் நீர் மாதிரிகளில் உள்ள கரிம பொருட்களை சிதைப்பதற்கு பாக்டீரியாவுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன கரெக்டான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா, நிலையான நேரம் மற்றும் வெப்பநிலையில் நீர் மாதிரிகளில் உள்ள கரிம பொருட்களை சிதைப்பதற்கு பாக்டீரியாவுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் காரணிகளில் ஒன்று நாட்டின் நில வளத்தை பொறுத்தது. பின்வரும் காரணிகளில் ஒன்று நாட்டின் நில வளத்தை பொறுத்தது. ஆப்ஷன் ஏ, கல்வி அறிவு. ஆப்ஷன் பி, பாலின விகிதம். ஆப்ஷன் சி, மக்கள் அடர்த்தி. ஆப்ஷன் டி, இடமாற்றம். இதுல நாட்டின் நில வளத்தை பொறுத்தது என்னது? நாட்டினுடைய நில வளத்தை பொறுத்தது இதுல என்னது? ஆப்ஷன் சி, மக்கள் அடர்த்தி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்கு வரிசையில் தொகுக்கப்பட்ட சரியான விடையை காண்க. ஓகேவா? பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்கு வரிசையில் தொகுக்கப்பட்ட சரியான விடை. இறங்கு வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சரு? ஆப்ஷன் ஏ, வண்டல் மண், சிவப்பு மண், கருப்பு மண் மற்றும் பாலைவன மண். ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? வண்டல் மண், சிவப்பு மண், கருப்பு மண் மற்றும் பாலைவன மண். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பருவமழை காற்று தொடர்பான சரியான கூற்றுகள் எவை? கீழே கொடுக்கப்பட்டுள்ள பருவமழை காற்று
தொடர்பான சரியான கூற்று. நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரெக்ட்டானது என்னதுன்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, கரெக்ட்டானது நம்மட்ட கேட்டிருக்காங்களா? இல்ல தப்பானத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா? அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ சரியான கூற்றுகள் தான் இப்ப நம்மட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கோடை மான்சூன் காற்று தென்மேற்கில் இருந்து வீசுகிறது. எனவே இவை தென்மேற்கு பருவமழை என்று அறியப்படுகின்றன. இது முன்னேறும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறது. செகண்ட் ஒன், ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை நீடிக்கும். ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றதா கொஸ்டின். கரெக்டானது தான் நம்மகிட்ட கேள்வியா கேட்டிருக்காங்க இல்லையா? கோடை மான்சூன் காற்று தென்மேற்கிலிருந்து வீசுகிறது. ஸோ இது கரெக்டு தான். ஓகேவா? இதை வந்து நம்ம ஆப்டிடியூட்ல கேட்கலாம். ஓகேவா? கோடை மான்சூன் காற்று டேஷ் எங்கிருந்து வீசுதுன்னு கொஸ்டின்ல கேட்கலாம். தென்மேற்கில் இருந்து தான் நமக்கு கோடை மான்சூன் காற்று வீசுது. ஓகேவா? அதனால தான் இது என்ன சொல்றாங்க, தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த இதை என்னன்னு சொல்லலாமா, முன்னேறும் பருவமழை அப்படின்னும் சொல்றாங்க. தென்மேற்கு பருவமழையை வேற எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் நம்மகிட்ட கொஸ்டின். முன்னேறும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இது எப்போல இருந்து எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் கேட்பாங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை இந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த 2 சென்டென்ஸுமே கரெக்ட் தான். ஓகேவா? இதை வந்து தனித்தனியா ஆப்டிடியூட்ல நமக்கு கேட்கலாம். அதனால இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. கோடை மான்சூன் காற்று தென்மேற்கில் இருந்து வீசுகிறது. எனவே இது தென்மேற்கு பருவமழை என்று அறியப்படுகிறது. ஸோ பிளஸ் இதை வந்து முன்னேறும் பருவமழை அப்படின்னு சொல்றாங்க. இது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். பின் வருவனவற்றில் எவை பருவநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் முக்கிய நோக்கங்கள்? பின் வருவனவற்றில் எவை பருவநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் முக்கிய நோக்கங்கள் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயு செறிவை நிலைப்படுத்துதல். செகண்ட் ஒன், உலக அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். தேர்ட் ஒன், ஓசோன் மண்டலம் குறைவதை தடுத்தல். ஃபோர்த் ஒன், பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். ஃபிஃப்த் ஒன், தொழில்துறை செயல்முறைகளின் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல். இதுல எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. இதுல எது கரெக்ட் அப்படின்றதான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ எது கரெக்ட் இதுல? வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயு செறிவை நிலைப்படுத்துதல். உலக அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். ஓசோன் மண்டலம் குறைவதை தடுத்தல். பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமுல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். தொழில்துறை செயல்முறைகளில் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல். ஸோ இதுல வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயு செறிவை நிலைப்படுத்துதல் இது கரெக்டு தான். உலக அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் இது தப்பு. ஓசோன் மண்டலம் குறைவதை தடுத்தல் இதுவும் கிடையாது. பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல் இது கரெக்டு தான். நெக்ஸ்ட், தொழில்துறை செயல்முறைகளில் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல் இது தப்பு தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அதோடைய முக்கிய நோக்கம் வந்து என்னென்ன, இந்த 2 மட்டும்தான். வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயு செறிவை நிலைப்படுத்துதல், இன்னொன்று பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். ஸோ இது 2 மட்டும்தான் இதோடைய முக்கிய நோக்கம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். காட்டன் எஸ் சேலி என்பது, காட்டன் எஸ் சேலி என்பது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு. ஆப்ஷன் பி, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில்
கொரோனாவை கண்டுபிடிக்க பயன்படுத்தும் பயன்பாட்டு மென்பொருள். ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் உள்ள வருகை கண்காணிப்பு அமைப்பு. ஆப்ஷன் டி செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் உள்ள சுகாதார மேலாண்மை அமைப்பு. ஸோ இதில் காட்டன் ஏ செயலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு. இது ஒன்று தான் கரெக்டு. ஓகேவா, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ கூற்று காரணம் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 19, 2024 முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் ஊரக பகுதிகளில் பெண் குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுத்து பாதுகாக்கும் வகையில் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் அரசாங்க துறைகளுக்கு உதவி அளிக்கப்படுகிறது. ஸோ இதில் பிப்ரவரி 19 இது கரெக்டா தப்பான்றதான் கொஸ்டின் நமக்கு. இதில் பிப்ரவரி 19, 2024 முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது கரெக்டு தான். ஸோ காரணம் பார்ப்போம். ஊரக பகுதிகளில் பெண் குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுத்து பாதுகாக்கும் வகையில் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் அரசாங்க துறைகளுக்கு உதவி அளிக்கப்படுகிறது. ஸோ இது தப்பு. ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் அப்போது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது அறிமுகப்படுத்தப்பட்டது என்னைக்குன்னு கேட்கலாம். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்ற கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஓகேவா, ஆப்டிடியூட்ல தனியாக கேட்கலாம். பிப்ரவரி 19, 2024 தான் தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்றத பார்ப்போம். இந்த தாயுமானவர் திட்டம் அப்படின்றது எதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா நம்மளோட நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எது அப்படின்னா இந்த தாயுமானவர் திட்டம். ஓகேவா? ஸோ இதுவுமே தனியாக நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். இந்த திட்டம் பேஸ் பண்ணி உள்ளது நீங்கள் தனியாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த திட்டம் நமக்கு இது வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்லை. பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற திட்டம் எதுக்காக அது வந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின் நமக்கு கேட்கும்போது இதை வச்சு கேட்கலாம். ஓகேவா? இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா நம்ம நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களை கண்டுபிடிச்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த அரசு நம்ம அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் எது அப்படின்னா தாயுமானவர் திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஸோ ஆப்ஷன் ஏ ஜனவரி 2027, ஆப்ஷன் பி மார்ச் 2027, சாரி ஜனவரி 2007, மார்ச் 2007, ஆப்ஷன் சி ஜனவரி 2009, ஆப்ஷன் டி ஜூன் 2009. ஸோ அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஜனவரி 2007. ஓகேவா? ஓகே, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? ஜனவரி 2007. ஓகேவா? இந்த ஆண்டு எப்போ தொடங்கப்பட்டது இதை பேஸ் பண்ணி இருக்கிறத தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனியாக கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரும் நம்ம பார்க்க முடியாது. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சந்தோஷம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? ஜனவரி 2007. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஸோ எப்போ வந்துச்சு இது, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக கேட்பாங்க. அது இல்லாத கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடையவே செய்யாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக வந்துச்சு? ஸோ அது என்ன, அதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராமங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக அதை கோலா வச்சு தான் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்.
ஓகேவா? கிராமத்தோடைய வளர்ச்சிய மேம்படுத்துறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்காக அந்த நோக்கத்துல உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எது அப்டின்னா, கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். மகாத்மா காந்தியுடன் தொடர்பை உடைய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மகாத்மா காந்தியுடன் தொடர்பை உடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920. அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920. ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று அழைத்தார். சுபாஷ் சந்திரபோஸ் முதலில் அவரை தேசத்தந்தை என்று அழைத்தார். ஸோ இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஸோ இதுல எது கரெக்ட்? அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920, இது தப்பு. ரைட்டா? ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று அழைத்தார், கரெக்ட். ஓகேவா? நம்ம மகாத்மா காந்திய ஃபர்ஸ்ட் மகாத்மான்னு சொன்னது யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு தனியாக ஆப்டிடியூட்ல கேட்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மகாத்மா காந்தியா மகாத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், சுபாஷ் சந்திரபோஸ் முதலில் அவரை தேசத்தந்தை என அழைத்தார். ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஓகேவா? தேசத்தந்தை அப்படின்னு ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தியை சொன்னது யாரு அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு தனியாக ஆப்டிடியூட்ல கேட்கலாம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் வட இந்தியாவின் முதல் மனித டிஎன்ஏ வங்கியினை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனம் எது? இதான் கொஸ்டின். மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் வட இந்தியாவின் முதல் மனித டிஎன்ஏ வங்கியை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனம். ஆப்ஷன் ஏ ஐஐடி கான்பூர், ஆப்ஷன் பி ஐஐடி சென்னை, ஆப்ஷன் சி டெல்லி பல்கலைக்கழகம் புதுடெல்லி, ஆப்ஷன் டி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வாரணாசி. ஸோ இதில் மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் வட இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முதல்ல மனித டிஎன்ஏ வங்கியை சமீபத்தில் அறிமுகப்படுத்தின கல்வி நிறுவனம் எது? ஆப்ஷன் டி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வாரணாசி. ஓகேவா? ஸோ இதில் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? இது எதுக்காக கொண்டு வந்தாங்க? நம்மளோட இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணணும் எல்லா திங்ஸும் அப்படின்றதுக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு வேற நாட்டில் இருந்து நம்ம வாங்குறத அசம்பிள் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திட்டத்தை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான பொருத்தத்தை எது கேட்டிருக்காங்க? நம்மகிட்ட தப்பானது எது அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்து எழுதணும். தப்பானது எது, கரெக்டானது எது, எது நம்மகிட்ட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், உலக ரேபீஸ் தினம் 27 செப்டம்பர், உலக சுற்றுலா தினம் 28 செப்டம்பர், சர்வதேச அமைதி தினம் 21 செப்டம்பர், உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. ஸோ இதில் எது தப்பு அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஸோ உலக ரேபீஸ் தினம் தப்பு தான், உலக சுற்றுலா தினமும் தப்பு தான். ஓகேவா? சர்வதேச அமைதி தினம் என்னைக்கு? செப்டம்பர் 21, இது கரெக்டு தான். உலக ஆசிரியர் தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 5. ஓகேவா? நம்ம இந்தியாவில் ஆசிரியர் தினம் எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா செப்டம்பர் 5. உலக ஆசிரியர் தினம், உலகத்தில் ஆசிரியர் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அக்டோபர் 5. ஓகேவா? இது மறந்துடக்கூடாது. இது ரெண்டும் ஆப்டிடியூட்ல நமக்கு கேட்கலாம். ஸோ நம்மகிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா தப்பானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கொஸ்டின்ல நமக்கு கேட்டதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆம்புலன்ஸ் நம் அருகில் வரும்போது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும் போது குறைவாகவும் கேட்கிறது. ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி கேட்கிறது. காரணம் யாது? ஆம்புலன்ஸ் நம்ம அருகில் வரும்போது சைரன் ஒலி அதிகமாக இருக்கும், நம்ம கடந்து போகும்போது கம்மியாக கேட்குது.
ஸோ ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரு சவுண்டு வந்து ஒரே இதுதான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ டாப்லர் விளைவு, ஆப்ஷன் பி ஸ்டார்க் விளைவு, ஆப்ஷன் சி ஜீமன் விளைவு, ஆப்ஷன் டி ஒளிமின் விளைவு. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ என்ன விளைவு பேஸ் பண்ணி இது நடக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ டாப்லர் விளைவு. ஓகேவா? ஸோ இது வந்து சவுண்டாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்குமே இது வந்து பொருந்தும். நமக்கு பக்கத்தில் வரும்போது அதிகமாக இருக்கும், லாங்கில் போகும்போது நமக்கு கம்மியாக தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா டாப்லர் விளைவு பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது? கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது? ஸோ ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ விசை, ஆப்ஷன் பி ஆற்றல், ஆப்ஷன் சி நேரியல் உந்தம், ஆப்ஷன் டி நிறை. ஸோ இதில் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குது? கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி நேரியல் உந்தம். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது? சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது? ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம், ஆப்ஷன் பி இந்திய தாவரவியல் அளவாய்வு நிறுவனம், ஆப்ஷன் சி இந்திய விலங்குகள் அளவாய்வு நிறுவனம், ஆப்ஷன் டி காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கு இடையேயான குழு. இதுல சிவப்பு தரவு புத்தகம் யாரால வெளியிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். ஓகேவா? சிவப்பு தரவு புத்தகம் யாரால வெளியிடப்படுகிறது? இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக தப்பா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று வந்து அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாம். ஓகே. காரணம் கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற சில யோசனைகளை பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. கூற்று பார்த்துருவோம். அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற சில யோசனைகளை பெறலாம். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ பட் ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் என்ன செய்யுது, விளக்கம் கரெக்டாக இருக்கா? இது அறிவியல் வரலாறை பற்றி பேசியிருக்கு, இது கடந்த கால ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுது. சரியா? ஸோ அப்போ இதுக்கும் இதுக்கும் காரணம் வந்து காரணம் வந்து கூற்றுக்கு கரெக்டான விளக்கமாக இல்லை. பட் ஆனால் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அதான் ஆன்சர். செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்ட எந்த தனிமம் ஃப்ரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது? கீழ்கண்ட எந்த தனிமம் ஃப்ரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது? ஸோ ஆப்ஷன் ஏ நைட்ரஜன், ஆப்ஷன் பி கார்பன், ஆப்ஷன் சி ஹைட்ரஜன், ஆப்ஷன் டி புரோமின். ஸோ இதில் எந்த தனிமம் ஃப்ரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது? ஆப்ஷன் பி கார்பன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது? குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது? ஸோ ஆப்ஷன் ஏ லெப்டோடின், ஆப்ஷன் பி சைக்கோடின், ஆப்ஷன் சி பாஹிடின், ஆப்ஷன் டி
டிப்ளோடின். ஸோ இதில் குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பாஹிடின். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். போர்டெடெக்லா பெர்டுசிஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது டேஷ். போர்டெட்லா பெர்டுசிஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது. ஸோ அதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தொண்டை அழற்சி, ஆப்ஷன் பி தொண்டை வலி, ஆப்ஷன் சி ஜன்னி, ஆப்ஷன் டி கக்குவான் இருமல். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, இதே கொஸ்டின், சேம் கொஸ்டின். பட் ஆனால் வந்து என்ன பாக்டீரியான்றது கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இந்த கக்குவான் இருமலை குழந்தைகள் கிட்ட ஏற்படுத்துறது என்ன பாக்டீரியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து பாக்டீரியாவை கொடுத்து அது குழந்தைகளுக்கு என்ன வியாதியை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் கக்குவான் இருமல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்? மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்? ஆப்ஷன் ஏ வெப்பநிலைக்கு நேர் விகித தொடர்பை கொண்டிருக்கும், ஆப்ஷன் பி வெப்பநிலைக்கு எதிர்விகித தொடர்பை கொண்டிருக்கும், ஆப்ஷன் சி வெப்பநிலையின் இருமடிக்கு நேர் விகித தொடர்பை கொண்டிருக்கும், ஆப்ஷன் டி வெப்பநிலையை சாராது. இதுல மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்? இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, இது வெப்பநிலையை சாராது. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்? இது வெப்பநிலையை சாராது. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் வந்து நம்ம அடுத்த 25 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் ஒரு பேலன்ஸ் 25 கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க. நம்ம கால வரிசைப்படுத்துக, அதே மாதிரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இது என்ன தினம், ஸோ இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து படிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதே இது சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோஸ் வந்து போட்டாச்சு. இதோட 2 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவோட 3வது கொஸ்டின் பேப்பரும் கவர் ஆகிடும். ஸோ இன்னும் படிக்கல அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. படிக்காதவங்க அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.